பொன்முடிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த வழக்கு போடப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு ஆதாரங்கள் இல்லாததால் தான் கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்தது. குறித்த நேரத்தில் வருமான வரி தாக்கல் செய்யாததை வைத்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து விரைவில் மேல்முறையீடு செய்வோம் என கூறினார். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கீழமை நீதிமன்றம் கொடுத்த விடுதலை உத்தரவை ரத்து செய்து இன்றைக்கு அந்த குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு மேலாக எவ்வளவு தண்டனை என்பதற்காக திரு பொன்முடி அவர்களையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருந்தார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவியதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் தென் மாவட்ட மழை பாதிப்பு குறித்து சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் தென் மாவட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றுள்ளார். அங்கு கனிமொழி எம்பி மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில், இதன் மூலம் நீதிநிலை நாட்டப்பட்டுள்ளது என்றும், செந்தில் பாலாஜிக்கு அடுத்து பொன்முடிக்கு தண்டனை கிடைத்துள்ளது என்றும், மேலும் பல திமுகவினர் சிறைக்கு செல்வார் என்றும், ஊழல் கட்சி என்றாலே திமுக தான் என விமர்சனம் செய்துள்ளார். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் பாசன நீர் ஆதாரமாக முல்லை பெரியாறு அணை விளங்கி வருகிறது. கேரள மாநிலம் தேக்கடி வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அணையின் மூலம் 14,707 ஏக்கர் நிலங்கள் இருபோக பாசன வசதி பெறுகிறது. இந்த நிலையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக தமிழக நீர்வளத்துறை சார்பாக கேரளாவிற்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் வல்லக்கடவு, சப்பாத்து, வண்டிப்பெரியாறு, உப்பத்தாறு ஆகிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது முல்லை பெரியாறு அணையில் 7,088 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கரிப்பட்டினத்தின் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமியின் தந்தையின் மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் இந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை என்பது அவர்கள் ஊழல் செய்ததே ஆகும். எனவே திமுகவில் இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும், மேலும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட கூட்டம் நடைபெறுமா என்பதே சந்தேகமாக உள்ளது என தெரிவித்தார். ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நம்முடைய அம்மாவோட அரசு இருக்கின்றபோது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நடந்திருக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 26ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டுள்ளது.
வடமேற்கு சீனாவின் கன்சு, குயின்காங் ஆகிய மாகாணங்களில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.2 புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் தென் சீன கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானதாக சீன வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதனால் சீனாவில் கடந்த 9 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்த நிலையில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இதுவரை 134 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 980 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என கடந்த செவ்வாய்க்கிழமையன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார். மேலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கில் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் தண்டனை விவரங்கள் 21ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று பொன்முடியும் அவரது மனைவியும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு ஆஜராகினர். அப்போது பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் 50 லட்சமும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். 30 நாட்கள் கழித்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என அவர் தெரிவித்தார். அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனால் அவர் அமைச்சர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, கதர் கிராம தொழில்கள் துறை அமைச்சராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொன்முடியின் இலாகாவை ராஜகண்ணப்பனுக்கு வழங்குவது குறித்து ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்திருப்பது குறித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். அதில் பொன்முடிக்கு சிறை தண்டனை விதித்ததற்கு தமிழக பாஜக சார்பில் வரவேற்கிறோம். இதன் மூலம் ஊழல் இல்லாத சமுதாயத்தை படைப்பதற்கு இந்த தீர்ப்பு படிக்கல்லாக அமையும் என்றார். மேலும் இந்த தீர்ப்பை பொறுத்தவரை தனிப்பட்ட மனிதரின் பாதிப்பாகாது, திமுகவின் அரசியலையே புரட்டி போடும் தீர்ப்பு என்றும் பாரதிய ஜனதாவில் சேருபவர்கள் மட்டும் விமோசனம் அடைவதாக கூறுவது தங்கள் மீதான பிரச்சினைகளை மக்களிடம் இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.